பேரடி இந்திரகுமார் பத்திரிகையாளர் எல்லாருக்கும் தெரியும். அவர் நேற்று பேரலை சேனலில் ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்காரு. அதில் நடிகர் விஜயோட துரோகத்தை பற்றி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி சொல்லியிருக்காரு. அதாவது வக்பு சட்டத்துக்கு எதிராக நிறைய பேர் வழக்கு தொடர்ந்தாங்க. கிட்டத்தட்ட 70 வழக்கு மேலே தொடர்ந்துருக்காங்க. அதில் விஜய் கட்சி ஒன்று. அந்த வழக்கு இவங்க ஒரு மனு கொடுத்துருக்காங்களா. அந்த மனுவில் 25ஆம் பக்கத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு மோசமான துரோகத்தை விஜய் கட்சியினர் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை ஆதாரத்தோடு சொல்லியிருக்காரு. அதாவது அந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னா, அதாவது இந்த வழக்கு சம்மந்தம் இல்லாத கிறிஸ்தவர்களை பற்றி கிறிஸ்தவ கத்தோலிக்க ட்ரஸ்ட் இருக்குல்ல, அவங்க கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேலே சொத்து வச்சுருக்காங்க. இது அரசு உடைமை ஆக்கணும், அரசுக்கு சம்மந்தம் இல்லாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு நிறைய ஒரு செய்திகள் அதிர்ச்சிகரமாக சொல்கிறது. விஜய் ஏன் இது பேசுகிறாரு, இது அரசோட குரலா, இது வந்து அது கத்தோலிக்க சபைகள ட்ரஸ்ட்டை வந்து எல்லாமே ஆதாரமாக தான் வச்சுருக்காங்க. இப்போ யூரியா அதை சம்மந்தம்லாம் பேசுகிறாரு. இது ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு வழிவகுக்கிறதுக்கு ஒரு துரோகத்தை விஜய் செஞ்சுருக்காருன்னு பயங்கரமான விஜயோட துரோகத்தை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக எல்லோரும் அந்த சேனல் பாருங்கள்.